Hi students, நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் ஹிஸ்ட்ரியோட 6th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் எப்படி இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் ஆச்சுன்னு பார்த்தோம். அந்த சாப்டர் தான் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் என்னென்ன ஸோ நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எப்படி வந்து அந்த ஹேண்டிகிராஃப்ட் அந்த இண்டஸ்ட்ரீஸில் எப்படி வந்துட்டு டிக்ளைன் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதோட காசஸ் தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரனேஜ். நம்ம ஃபஸ்ட்டே அந்த என்ன லாஸ் ஆச்சுன்னா நம்மளோட ராயல் பேட்ரனேஜ் லாஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரான்சிஷன் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு எக்ஸ்போர்ட்டர், அதாவது நம்ம ப்ரொடியூசராக இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கு ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு காம்படிஷன், அதாவது மிஷின் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு காம்படிஷன் வந்தது. ஸோ இந்த 3 காசஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி 4th காசு என்ன, ட்ரேடிங் பாலிசி ஆஃப் த பிரிட்டிஷோட ட்ரேட் பாலிசினால் எப்படி டிக்ளைன் ஆச்சுன்னா, all the policies implemented by the British government in India had a deep impact of India's indigenous industries. அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண எல்லா பாலிசிக்கும் வந்துட்டு ஒரு டீப்பான இம்பேக்ட் இருந்தது. அதாவது நிறைய விளைவுகளை வந்து ஏற்படுத்து நம்மளோட இந்தியாவோட இண்டஸ்ட்ரீஸில். Free trade policy followed by the East India Company compelled the Indian traders to sell their goods below the market rates. அதாவது ஃப்ரீ ட்ரேட் பாலிசிங்கிறது வந்துட்டு பிரிட்டிஷ் கொண்டு வந்த ஒரு பாலிசி தான், அதாவது ஈஸ்ட் இந்தியா கொண்டு வந்த பாலிசி. அந்த பாலிசியில் என்ன சொல்கிறதுன்னு இருக்குன்னா, அந்த பாலிசி மூலயமா நம்மளோட இந்தியன் ட்ரேடர்ஸ் வந்துட்டு அவங்க கம்பல் பண்ணுறாங்க. எதுக்காகனா அவங்களோட நம்மளோட கூட்ஸ் நம்ம இந்தியன் ட்ரேடர்ஸோட கூட்ஸை வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸுக்கு கம்மியாக வந்துட்டு செல் பண்ண சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. This forced many craftsmen to abandon their ancestral handicraft talent. ஸோ மார்க்கெட் ப்ரைஸை விட லோவாக கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நஷ்டம் வரும். அதனால என்னாச்சுன்னா இந்த கிராஃப்ட்ஸ்மேன், இந்த ஹேண்டிகிராஃப்ட் பண்ணுற கிராஃப்ட்ஸ்மேன் தான் வந்துட்டு அந்த நிதிய தொழிலவே விட ஆரம்பிச்சிட்டாங்க. East India Company's aim was to buy the maximum quantity of Indian manufactured goods at the cheapest price and sell them to other European countries for a huge profit. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட முக்கியமான ஏம் என்னென்னா, நம்ம இந்தியன் மேனுஃபேக்சர் கூட்ஸை வந்துட்டு மேக்ஸிமம் குவான்டிட்டி, நிறையா குவான்டிட்டி வாங்கணும், ஆனால் சீப் ரேட்டில் வாங்கணும். ஸோ அந்த சீப் ரேட்டில் வாங்கக்கூடிய கூட்ஸை வந்துட்டு அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்துட்டு அவங்க சீப் ரேட்டில் வாங்குறது வந்துட்டு அதிக விலை வச்சு வைப்பாங்க. எதுக்காகனா ஹியூஜ் ப்ராஃபிட்டுக்காக. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பிரிட்டிஷோட ஒரு மெயின் எய்ம், இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு மெயின் எய்மாக இருந்தது. திஸ் அஃபெக்டட் த ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிச்சுங்கிறாங்க. The British followed the policy of protective tariffs that was much against the trading interest of India. ஸோ இந்த பிரிட்டிஷ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, பாலிசி ஆஃப் ப்ரொடக்டிவ் ட்ராஃபிக்ஸுங்கிற ஒரு பாலிசி. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது மூலமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு எகெயின்ஸ்டாக. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்மளோட இந்தியன் பீப்புள்கிட்ட இல்லாமே போயிடுச்சு. Heavy duties were charged on Indian goods in Britain, but at the same time the English goods entering India was charged only nominal duties. அதாவது வந்துட்டு இந்தியாவோட கூட்ஸை போய் நம்ம பிரிட்டனில் விற்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து ஹெவி சார்ஜஸ் போட்டாங்க. ஹெவி டியூட்டிஸ்னால் ஹெவி சார்ஜஸ் போட்டாங்க. ஆனால் அவங்களோட பிரிட்டன் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து அவங்க செல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு நாமினல் டியூட்டி, அதாவது நார்மல் சார்ஜ் தான் போட்டாங்கிறாங்க. ஸோ 4th காசு என்னென்னா, ட்ரேடிங் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷோட ட்ரேட் பாலிசி வந்துட்டு நம்ம இந்தியாவோட இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு டிக்ளைனுக்கு காரணமாக இருந்துங்கிறாங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட மெயின் ஏம் என்னென்னா, நம்மளோட இந்தியன் கூட்ஸை வந்துட்டு மேக்ஸிமம் குவான்டிட்டியில் வாங்கி மினிமம் ப்ரைஸில் நம்மளோட இந்தியன் கூட்ஸை வந்துட்டு மேக்ஸிமம் குவான்டிட்டியில் வாங்கி அதை வந்துட்டு அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அதிக விலை வச்சு ஹியூஜ் ப்ராஃபிட் வச்சு விற்பாங்க. இதை வந்துட்டு இந்த பிரிட்டிஷோட மெயின் ஏமாக இருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு அஃபெக்ட் ஆச்சுங்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்தியன் கூட்ஸுக்கு வந்துட்டு ஹெவி சார்ஜஸ் போடுறாங்க, ஆனால் பிரிட்டன் அவங்களோட கூட்ஸுக்கு வந்துட்டு சார்ஜ் போடல அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 4th காஸ் ட்ரேடிங் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ். நெக்ஸ்ட்டு 5th பாருங்கள், டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். During the first half of 19th century, Western countries were experiencing industrialization. India suffered a period of industrial decline. அதாவது நம்மளோட 19th centuryல ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்துட்டு நல்லாவே இருந்தது. ஆனால் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் க்ரோத் என்ன ஆச்சு, நம்ம வந்துட்டு டிக்ளைன் சஃபர் பண்ண ஆரம்பித்தோம்.
The process of disruption of traditional Indian crafts and decline in national income has been referred to as deindustrialization. So deindustrialization is nothing but process of disruption of traditional Indian crafts. அதாவது நம்மளோட ட்ரெடிஷனான இந்தியன் கிராஃப்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் தடைகள் வரும், அதான் வந்துட்டு டிஸ்ரப்ஷன், அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் டிக்ளைன் இன் நேஷ்னல் இன்கம். ஸோ அப்படி நடக்கும்போது நம்மளோட நேஷ்னல் இன்கமும் டிக்ளைன் ஆகும். அதைத்தான் என்னென்னு ரெஃபர் பண்ணுறாங்கன்னா டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் சொல்கிறாங்க. The Indian domestic industry could not have withstood foreign competition which was backed by a powerful industrial organization. அதாவது நம்மளோட இந்தியன் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்துட்டு நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஃபாரின்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் கூட காம்படிஷன் போட முடியாது. ஏன்னா ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு நல்ல பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் இருந்தது, பிக் மிஷினரி இருந்தது. ஸோ மிஷின்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரீஸில் நம்ம வந்துட்டு ஒர்க்கர்ஸ் தான் இருந்தோம், பட் அங்கே வந்துட்டு மிஷின்ஸ்லாம் இருந்ததுங்கிறாங்க. backed by a powerful industrial organization, big machinery, large scale production. நாங்கள் நல்ல வெல் டெவலப்டான ஆர்கனைசேஷன் இருந்தது, மிஷின்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அது மூலிமா ப்ரொடக்ஷனும் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேலில் நடந்தது. The difficulties in Indian industries was complicated further by the construction of Suez Canal, because of which transport cost was reduced, which made the British goods cheaper in India. ஸோ இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா, ஸ்வீஸ் கேனல் ஒரு கேனலை வந்துட்டு பில்ட் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண உடனேயுமே வந்துட்டு நம்மளோட இந்தியன் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை வந்து இந்த பிரிட்டிஷ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணுறதுனால பிரிட்டிஷ் குட்ஸ் வந்து சீப்பராக இந்தியாவில் கிடைக்குது, ஆனால் நம்மளால் அதை வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. The main cause for the decline of handicraft industry was the greater employment opportunities and income generating effect of the modern factory. அதாவது நம்மளோட இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரிக்கு டிக்ளைன், அது வீழ்ச்சி வர்றதுக்கு வந்துட்டு மெயின் காசு என்னென்னா கிரேட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது பிக் ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கும் போது அங்கே அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் தேவைப்படும், அதே மாதிரி அங்கே வேஜஸும் அதிகமாக இருக்கும். ஸோ பீப்புள்ஸ்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனாலே வந்துட்டு நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சதுங்கிறாங்க. இதான் வந்துட்டு ஃபிஃப்த்து காஸ், டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ காசஸ் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்கும்போது 5 காசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் ராயல் பேட்ரனேஜ், transformation from raw materials to exporters, next competition of machine made industries, next trading policy of British, and fifth one is deindustrialization. Next beginning of modern industries. So modern industries oda beginning da enna, the process of industrialization started in India from the mid 19th century. நம்ம இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 19th centuryயோட மிடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. The beginning of modern industries associated with the development in mainly plantations like jute, cotton and also steel. அதாவது நம்மளோட மாடர்ன் இண்டஸ்ட்ரியோட பிகினிங் வந்துட்டு முக்கியமாக எது மூலயமா டெவலப் ஆச்சு அப்படின்னா ஜூட், காட்டன் அண்ட் ஸ்டீல் இந்த பிளான்டேஷன்ஸ்னால தான் அதிகமாச்சுங்கிறாங்க. There was a limited development of mining, எஸ்பெஷலி கோல். ஆனால் வந்துட்டு மைனிங், அதை சுரங்கத்தை இது பண்ணுவாங்களா, அதுதான் மைனிங், அதில் வந்துட்டு ஒரு லிமிட்டடான டெவலப்மெண்ட் தான் இருந்தது. The accelerated industrialization began with the development of roadways and railways. ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு எப்படி அதிகமாக வளர ஆரம்பிச்சதுன்னா ரயில்வேஸ் அண்ட் ரோட்வேஸோட டெவலப்மெண்ட்னால அதுவும் வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. This growth greatly influenced the economic and social life of people in the country. ஸோ இந்த growth வந்துட்டு பீப்புள், ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளோட எக்கனாமிக் அண்ட் சோஷியல் லைஃப்பை வந்துட்டு கிரேட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுங்கிறாங்க. The two World War gave an impetus to the development of number of industries such as chemical, iron and steel, sugar, cement, glass and other consumer goods. அதாவது வந்துட்டு இந்த 2 வேர்ல்டு வார்க்கு அப்புறம், ஸோ இந்த 2 வேர்ல்டு வாரும் கொடுத்த ரிசல்ட்ஸ் வந்துட்டு நிறைய நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதில் முக்கியமான என்னென்னா கெமிக்கல், அயர்ன் அண்ட் ஸ்டீல், சுகர், சிமெண்ட், கிளாஸ் அண்ட் அதர் கன்சியூமர் குட்ஸ், இந்த பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்துட்டு நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. மோஸ்ட் மில்ஸ் வர் செட்டப் பை வெல்த்தி இந்தியன் பிஸ்னஸ்மென்ஸ். அதாவது மோஸ்ட்டாக வந்துட்டு மில்ஸை வந்துட்டு இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அது யார் செட்டப் பண்ணாங்கன்னா நல்லா வெல்த்தியாக இருக்கக்கூடிய இந்தியன் பிஸ்னஸ்மேன் வந்துட்டு கொண்டு வந்தாங்க.
Initially, this development was confined to setting up of cotton and jute textile mills. So, initially, இந்த டெவலப்மெண்ட் எது கூட கன்ஃபைன் ஆனது, காட்டன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஜூட் டெக்ஸ்டைல் மில் கூட ஒன்றா இருந்துங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி என்னென்னா பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி. The plantation industry was the first to attract the Europeans. So யூரோப்பியன்ஸை அட்ராக்ட் பண்ண ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி எதுனா இந்த பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி தான். The plantation industry could provide jobs on a large scale. ஸோ இந்த பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஒரு பிளேஸில் இருக்குன்னா அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஜாப்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் இன் ரியாலிட்டி இட் குட் மீட் த இன்க்ரீசிங் டிமாண்ட்ஸ் ஃபார் டீ, காஃபி அண்ட் இண்டிகோ பை த பிரிட்டிஷ் சொசைட்டி. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு நல்ல லார்ஜ் ஸ்கேலில் வந்துட்டு ஜாப் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ரியாலிட்டி என்னென்னா அந்த பீரியடில் வந்துட்டு டீ, காஃபி அண்ட் இண்டிகோ இந்த கூட்ஸுக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் சொசைட்டியில் ஒரு நல்ல டிமாண்ட் இருந்தது. Therefore, plantation industry was started early on. ஸோ அதனால் வந்துட்டு plantation industryங்க வந்துட்டு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. The Assam Tea Company was founded in 1839. ஸோ Assam Tea Company எந்த இயரில் ஆரம்பிக்கிறாங்கன்னா 1839 ஆரம்பிக்கிறாங்க. Coffee plantation also started simultaneously. As the tea plantation was a most important industry of Eastern India, coffee plantation became the center of activities in South India. ஸோ காஃபி பிளான்டேஷனும் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து டீ பிளான்டேஷன் நடக்கும்போது காஃபி பிளான்டேஷனும் சைட் பை சைடாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டீ பிளான்டேஷன் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அதாவது ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரி வந்துட்டு டீ பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி தான். நெக்ஸ்ட்டு காஃபி பிளான்டேஷன் எப்படின்னா வந்துட்டு சென்டர் ஆக்டிவ் சவுத் இந்தியாவில் சென்டர் இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் வந்துட்டு காஃபி பிளான்டேஷன் நடக்குது. The third important plantation which gave birth to factory was jute. So third important plantation என்ன ஃபேக்ட்ரி உருவாக்குங்கன்னா jute. All these industries were controlled by many former employees of British East India Company. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் யார் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்கக்கூடிய சில மெம்பர்ஸோ இல்லை சில ஆஃபீஷியல்ஸோ தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மிஷின் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். In India, modern industrial sector is an organized firm started with the establishment of cotton textile industry in Bombay in 1854. நம்ம இந்தியாவில் வந்துட்டு மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் செக்டார் எப்போ ஆர்கனைஸ் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு பாம்பேயில் 1854 ஸ்டார்ட் ஆனதாக வந்துட்டு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவில் வந்துட்டு மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு வரக்கு ஸ்டார்ட் ஆச்சு. In 1855, jute industry was started in the Hooghly Valley at Risra near Calcutta. ஸோ 1855 ஜூட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கேன்னா ரிஷ்ரா நியர் கல்கட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அது. அங்கே வந்துட்டு ஜூட் இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The first paper mill was started in Ballygunge near Calcutta in 1870. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் மில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கல்கட்டாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய Ballygunge அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு 1870 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The cotton mills were dominated by the Indian enterprises and the jute mills were owned by the British capitalists. அதாவது காட்டன் மில்ஸ் வந்துட்டு எது டாமினேட் பண்ணுதுன்னா இந்தியன் என்டர்பிரைசஸ் வந்துட்டு டாமினேட் பண்ணுது. ஜூட் மில்ஸை வந்துட்டு யார் ஓன் பண்ணுறாங்க, யார் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. Cotton mills were opened in Bombay and Ahmedabad and jute mills proliferated on the Hooghly river banks. அதாவது வந்துட்டு காட்டன் மில்ஸ் வந்துட்டு பாம்பே அண்ட் அகமதாபாத்தில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைலில் இருந்தது பாம்பேயில். ஸோ அது கூட இன் அடிஷனாக அகமதாபாத்லேயும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஜூட் மில் எங்கே கொண்டு வராங்கன்னா ஹோக்லி ரிவரோட பேங்க்ஸில் வந்துட்டு இந்த ஜூட்டை வந்துட்டு கொண்டு வராங்க. The woolen and the leather factories became prominent in Kanpur. ஸோ கான்பூரில் வந்துட்டு woolen and leather factories வந்துட்டு ரொம்பவே பாப்புலராக ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு செகண்டு மிஷின் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னு பார்க்கும்போது த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூடட் த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஹெவி இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே என்னென்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை தான் ஹெவி இண்டஸ்ட்ரி அப்படிம்பாங்க. Steel was first manufactured by modern methods at Kalti in 1874. ஸ்டீலை ஃபஸ்ட்டு எப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மாடர்ன் மெத்தட் மூலயமானா 1874 கல்டி அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. Iron and steel industries began rooted in Indian soil in the beginning of 20th century. ஸோ 20th centuryயோட ஸ்டார்டிங்கில் தான் வந்துட்டு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு ஒரு ரூட்டுக்கு வர ஆரம்பிச்சு. ரூட்டை வந்துட்டு அப்போ தான் பதிச்சுது.
However, the credit for the development of large scale manufacture of steel in India goes to Jamshedji Tata. ஸோ டாட்டா இருக்குல்ல, டாட்டா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி அதான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட எல்லா கிரெடிட்டும் வந்துட்டு இந்த ஸ்டீல், இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டீல், நம்ம இந்தியாவில் ஸ்டீல் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்துட்டு அந்த கிரெடிட் யாருக்கு போகும்னா ஜம்ஷெட்ஜி டாட்டாங்கிறது வந்துட்டு அந்த டாட்டா கம்பெனியோட ஓனர். The Tata Iron and Steel Company TISCO was set up in 1907 at Jamshedpur. It started producing pig iron in 1911 and steel ingots in 1912. ஸோ எல்லா கிரெடிட்டும் வந்துட்டு இந்த டாட்டாக்கு தான் போகணும். ஸோ டாட்டா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, அதாவது டிஸ்கோன்னு சொல்லுவோம்ல, அதை வந்துட்டு ஜம்ஷெட்பூரில் வந்துட்டு 1907 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பிக் அயர்ன் 1911 இஸ் த டைப் ஆஃப் அயர்ன். பிக் அயர்னை 1911 ஸ்டீல் இக்னட்ஸை வந்துட்டு 1912 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறான். ஸோ வந்துட்டு நம்ம இந்தியாவில் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி வந்துட்டு நல்ல டெவலப் ஆனதுக்கு காரணமே வந்துட்டு இந்த டாட்டாவோட ஓனராக தான் வந்துட்டு ஜம்ஷெட்ஜி டாட்டா, அவர்னால தான் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு இது நல்ல டெவலப்மெண்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு தேர்ட் ஒன். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸை வந்துட்டு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு க்ரோத் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரிக்கு டிக்ளைன் ஆகக்கூடிய பேலன்ஸ் இந்த இது பார்த்தோம், 2 காசஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மாடர்ன் இண்டஸ்ட்ரியோட பிகினிங் பார்த்தோம். ஸோ அந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் ஒன் பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரி, செகண்ட் வந்துட்டு மிஷின் பேஸ்டு இண்டஸ்ட்ரி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.